ஒரு சின்ன வெள்ளை புள்ளியாக ஆரம்பித்து நாட்கள் ஆக ஆக பெரிய தழும்புகளாக மாறக்கூடிய அந்த வெண்தழும்புகளை பற்றி அது சம்மந்தமான மருந்துகளை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இது பாரம்பரியமான விஷயங்களை சம்மந்தப்பட்டு வரதாக இருந்தாலும், மேலும் பார்த்திங்கன்னா பரம்பரையாக வர்றது மட்டும் இல்லாமல் இடைக்காலத்தில் இப்போ வெவ்வேறு நோய்களுடைய இது தொந்த நோய்களாக கூட இது வர்றது உண்டு. டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது, இது வந்து ஹைப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னு எத்தனையோ விதமான காரணங்கள் சொன்னாலும் விஞ்ஞானத்தை எப்படி வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் தீர்வு தான் முக்கியம். அதனால் ஒரு அனுபவத்தில் இந்த வெண்புள்ளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு சூரண முறையை பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச தாவரம் குடியோட்டி பூண்டு, அதாவது பிரம்மதண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குடியோட்டி பூண்டை இந்த நோயில் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முதிர்ந்த செடி, ரொம்ப அதிக முக்களோட காணப்படும். அதனால் அது சேகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இலைகள் தான் இதுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் சின்ன தாவரமாக அது இருக்கிறப்ப அதை நீங்கள் கொண்டாந்து வேரோடு கொண்டு வந்து வேரை மட்டும் அப்புறப்படுத்திட்டு அதில் இருக்க மண் தூசிகள்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி முடிஞ்சால் தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு நல்லா உதறிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணிவிட்டு ரொம்ப நைஸ் கண்ணூரில் சல்லடையில் சலிச்சிடுங்க. ஏன்னா இதில் முட்கள் வந்து உங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் இடித்தாலும் சரி, மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, நிச்சயம் முட்கள் வந்து எல்லாம் மங்கி போயிடும், அதாவது மலிஞ்சிடும். அந்த முட்கள் வந்து ஒன்றும் தொல்லை பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் தைரியமாக ஐயோ முள் இருக்கோ எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்க வேணாம். நீங்கள் நல்லா பொடி பண்ணிட்டீங்கனாலே முட்களும் சேர்ந்து அதில் பொடியாகிடும். அந்த பொடி எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரு 100 கிராம் பொடின்னா அதே 100 கிராம் அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் வெள்ளைக்கடுகு அப்படின்னு விற்கும். சில பிரபலியமான மளிகை கடையில் கூட இந்த வெள்ளைக்கடுகு கிடைக்கும். இந்த வெள்ளைக்கடுகுன்றது வடநாடுகள்லேருந்து வருது. அதனால் நீங்கள் அதை வாங்கி அதை வந்து கடுகை நீங்கள் வந்து அனலில் வறுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து வெயிலில் நல்லா காய போட்டுட்டு மிக்சியில் போட்டு இது ரெண்டையுமே மிக்சியில், அதாவது குடியோட்டி பூண்டை வந்து பொடி பண்ணதுக்கு அப்புறம் தான் கடுகு சேர்த்து திருப்பி மிக்சியில் அரைக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டபுள் அரை வந்து அரைச்சா தான் குடியோட்டி பூண்டில் இருக்கக்கூடிய முக்கெல்லாம் நல்லா மக்கி வரும். அதனால் திருப்பி கடுகு சம அளவு சேர்த்து, வெள்ளைக்கடுகு சம அளவு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்து அரைக்கிறதுனால இது சல்லடையில் சலிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா அரைச்சி கையால் நல்லா தேய்ச்சி இந்த நல்லா மெல்லிய பொடிகளாக இதை நீங்கள் மாற்றிடுங்க. ரொம்ப கரடாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. சேகரிக்கப்பட்ட அந்த மென்மையான அந்த மெல்லிய துகள்களை மட்டும், அந்த சூர்ணத்தை, நைஸான சூர்ணத்தை மட்டும் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காலம்பரை, மதியானம், சாயும் காலம், இரவு ஒரு 4 நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வாயில் போட்டு தண்ணியோ மோரோ குடிச்சிருங்க. இதை என்ன பண்ணணுன்னா, இது தொடர்ந்து சாப்பிடக்கூடிய சூரணம் தான், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இருப்பினும் இது கொஞ்சம் அதீத உஷ்ணத்தன்மை கொடுக்கறதுனால இதை வந்து வாரத்தில் வந்து 5 நாள் சாப்பிட்றது நல்லது. அதாவது தொடர்ந்து ஒரு 5 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்படி 5 நாள் மருந்து 2 நாள் ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு கணக்கில் இதை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் அப்படி தொடர்ந்து சாப்பிடும்போது கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஆரம்ப நிலையில் உள்ள வெண்புள்ளிகள்லாம் வேகமாக மறைஞ்சிடும். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரானிக் ஸ்டேஜில் இருந்தால் கூட அதோட சுபாவ நிறங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள்லாம் விழுந்து சுபாவ நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப எஃபெக்ட் உள்ளது. இதோட சில பஸ்ப செந்தூரங்கள்லாம் சாப்பிட்லாம். அது என்ன மாதிரி பஸ்ப செந்தூரம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அனுபவம் வர உண்டு. எல்லாத்தையும் வாங்கி அந்த பஸ்ப செந்தூரங்கள் அப்படின்றது சாப்பிட வேண்டாம். இதில் குறிப்பாக வந்து கந்தகம் கலந்த மருந்தை மட்டும் சாப்பிட வேண்டாம். கந்தகம் கலந்த மருந்துன்றது இந்த நோயில் வந்து சில பேருக்கு பயன்படும், சில பேருக்கு இது வந்து அக்ரவேஷன் ஆகும். அதனால் ஒரு சரியாக முடிக்காத ஒரு கந்தக மெழுகெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம். சில பேர் ரசகந்திய மெழுகை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவசரப்பட்டு சாப்பிட வேண்டாம். என்ன தான் கிளினிக்கல் ட்ரையல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த நோயில் வந்து ரசகந்தகம் உபயோகப்படுத்துகிறத கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிடணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சூரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அனுபவத்தில் பயன்படும். இதோடைய பாலை கொண்டு ஒரு காப்பர் காயினில் பக்குவம் பண்ணி அதை எப்படி உதடு வெள்ளைப்புள்ளிக்கு தடவிக்கலான்றது முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த குடியோட்டி பூண்டு வெண்படை நோய்களில் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். குடியோட்டி பூண்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உங்களுக்கு இமேஜ் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இந்த சூரணம் செய்யக்கூடிய ஒரு சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. அடிக்கடி சந்தேகம் கேட்குறீங்க, அது மாதிரி இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சந்தேகம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் விவரம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.